நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முக்கியமா செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன தெரியுமா? முக்கியமான காரியங்களுக்கு வெளியில போறப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் இல்லனா மஞ்சள் கட்டை எடுத்துட்டு போற காரியம் தடையில்லாம முடிவடையும். புது வீடு இல்லனா கடைகளுக்கு முழு மஞ்சள் 7, கொட்டை பாக்கு 7, சின்ன வெள்ளித்தகடு, உலோகத்தால ஆன நாகர் சிலை 2 இது எல்லாத்தையுமே மூடியோட கூடின வெண்கல கலசத்துல வச்சு மேற்கு புறமா வச்சிருக்க சகல நன்மைகளும் உண்டாகும். வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தொற்று நோய் வந்து அவதிப்பட்டா, சின்ன மண் சட்டியில மஞ்சள், ஒரு முட்டை, 2 நாணயங்கள், அப்புறம் சின்ன குங்குமம் வச்சு நோய்வாய்ப்பட்டவங்களோட தலைய 3 தடவ வலமா மட்டும் சுத்தி 4 ரோடுகள் சேரக்கூடிய இடத்துல மதியம் 12 மணிக்கு எரிஞ்சிட நோய்கள் விலகிடும் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. வீட்டு வாசல்ல மிளகாய், எலுமிச்சம்பழம் கட்டுறது ஏன்னு தெரியுமா? நாம கடைபிடிச்சிட்டு வந்த ஒவ்வொரு சின்ன விஷயங்களுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் புதைஞ்சிருக்கு. காலப்போக்குல அத நாம மறந்து, அத மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டோம். அதுல ஒண்ணுதான் வீட்டு வாசல்ல எலுமிச்சை, மிளகாய், கறி சேர்த்து கட்டுறது. இத நம்ம முன்னோர்கள் எதுக்காக செஞ்சாங்க? மூட நம்பிக்கையா? நிச்சயமா கிடையாது. இதுக்கு பின்னணியில அறிவியலும் மருத்துவ காரணங்களும் இருக்கு. எலுமிச்சை அப்புறம் மிளகாயில விட்டமின் சி சக்தி அதிகமா இருக்கு. இதுல கயிறு கோர்த்து கட்டுறப்போ காட்டன் கயிறு அந்த ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிக்கும். மெல்ல மெல்ல அது ஆவியா வெளிப்படும். இப்படி வெளிப்படக்கூடிய காற்றை சுவாசிக்கிறதால சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. எலுமிச்சை மிளகாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வாசம் வீட்டுக்குள்ள விஷ சக்திகள் நுழையாம பாதுகாக்குது. இதனால நோய் தொற்றுக்கள் அண்டாம பாதுகாக்க முடியும். எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு தெரியுமா? திங்கட்கிழமை. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள். அதனால இந்த நாள்ல தானியங்கள் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம வண்ணங்கள், தூரிகைகள், இசைக்கருவிகள் மாதிரியான கலை சம்பந்தப்பட்ட பொருட்களையும், நகல், புத்தகங்கள், விளையாட்டு தொடர்பான பொருட்கள், வாகனங்கள், மின்னணு சாதனங்கள் மாதிரியான விஷயங்கள் வாங்குறதையும் தவிர்க்கிறது நன்மையாகும். செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில பால், மரம், அப்புறம் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை, உலோகங்களை, அப்புறம் காலணிகள் வாங்குறதையும் தவிர்க்கணும். புதன்கிழமை. புதன்கிழமையில வீடு, மனை, பத்திரம், அரிசி, மருந்து, மண்ணெண்ணெய் மாதிரியான பொருட்களை தவிர்க்கணும். வியாழக்கிழமை. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள். அதனால இந்த நாள்ல கண்ணாடி பொருட்கள், பூஜை பொருட்கள், கூர்மையான பொருட்கள் வாங்குறத கட்டாயமா தவிர்க்கணும். வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மசாலா பொருட்களை வாங்குறதையோ இல்லனா அரைக்கிறதோ கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல கத்தி, கத்தரிக்கோல் மாதிரியான இரும்பு சார்ந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது. சனிக்கிழமை. சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல உப்பு, அதிக எடை இருக்கக்கூடிய பொருட்கள், வீடு, இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இரும்பு சம்பந்தமான பொருட்களை வாங்கக்கூடாது. வெற்றிலை கொடிய வீட்டுல வளர்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுல வெற்றிலை கொடிய வளர்க்கிறது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறதோட சிறந்த மருத்துவ நன்மைகளையும் கொடுக்குது. வாஸ்து சாஸ்திரப்படி வெற்றிலை செடி வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கும். லக்ஷ்மி தேவியோட அம்சமா பார்க்கப்படக்கூடிய இந்த கொடி செழிச்சு வளரக்கூடிய வீட்டுல சுபிக்ஷமும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். வீட்டோட கிழக்கு இல்லனா வடக்கு திசையில வளர்க்கிறது ரொம்பவே உத்தமமானது. அதிக நேர நேரடி வெயில் இல்லாம மிதமான நிழல், அப்புறம் காலை வெயில் படுற மாதிரி பாத்துக்கணும். 60% செம்மண், 20% மணல் இல்லனா கோகோபிட், அப்புறம் 20% தொழு உரம் கலந்த மண் இந்த செடிக்கு ரொம்பவே சிறந்தது. வெற்றிலை கொடிய வீட்டுல நட்டு வளர்க்க தொடங்குறதுக்கு முன்னாடி அதை எப்படி வளர்க்கணும், எந்த திசையில வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வளர்க்கறது ரொம்பவே நல்லது.